ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பேங்கிள்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் சென்டர் கிளிப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஆர்ச் மாதிரி வந்து சென்டரில் ஒரு பீக்காக் வர மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு ரெண்டுக்கும் வந்து நான் சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஆரஞ்சு கலர் கிளிப் ஸ்டோன், அதுக்கப்புறமா க்ளூ போட்டுட்டு அதை சுற்றி வந்து திலகம் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணலாம். அதாவது ராயல் ப்ளூ கலரில் திலகம் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அதை வந்து கிளிப் ஸ்டோன் ஒட்டுன மாதிரி நம்ம இந்த சுற்றியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கன்னா அந்த ஆர்ச் மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அந்த கர்வுக்கு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டுக்கலாம். இந்த இடத்துல க்ளூ போட்டுட்டு இதுக்கு வந்து ஸ்டோன் செயின் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம கரெக்டாக க்ளூ போட்டிருக்கிற இடமா அந்த ட்ரேசிங் பண்ணி வச்சுருக்கிற இதாக பார்த்து வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நான் OHP ஷீட்டில் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 3mm ஸ்டோன் ஒயிட்டும் ஆரஞ்சுலேயும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அகெயின் வந்து மறுபடியும் அதுக்கு மேலே ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே ஒயிட் கலர் ஸ்டோன் செயினை தான் வந்து நான் மறுபடியும் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதையும் இந்த மாதிரி நல்லா வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு திலகம் ஷேப் வருது இல்லையா, அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கிளிப் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன் திலகம் ஷேப்பில். அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு இங்கே சென்டரில் ஒரு பீக்காக் வருது இல்லையா, அதுக்கு வந்து க்ளூ போட்டு அவுட்லைன் வந்து நான் ஜர்தோசி கொடுக்குறேன். இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு இந்த கர்வ் வர வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி கேப் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து ஜர்தோசி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி க்ளூ போட்டு அதையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அதோட அழகுக்கு வந்து நம்ம அதே மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே மேலே ஸ்டோன் செயின் ட்ரை ஆயிடுச்சு ஸ்டோன் வந்து, அதுக்கு வந்து ஸ்டோன் செயின் வந்து நான் திலகம் ஷேப்லேயே கொடுக்குறேன். ராயல் ப்ளூவில் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்து வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. அதனால ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்காக்கோட அந்த அழகுக்கு வந்து ஜர்தோசி நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு வச்சு அப்படியே லைட்டாக ஒரு டூத் பிக் அந்த மாதிரி வச்சு ஒரு பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணி கீழேயும் வந்து கொடுத்துடலாம். அதையும் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஒரு பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து அந்த இது வரும் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஸ்டோன் செயின் வந்து வைக்கிறேன். ப்ளூ கலரில் ஸ்டோன் செயின் ஒரு 2 பீஸ் மட்டும் வச்சிட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஐக்கு வந்து நம்ம க்ளூ போட்டுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்டோன் செயின் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே பண்ணுறது நான் காட்டுறேன். இதுக்கும் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வச்சு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு அலைன் பண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக. அதுக்கடுத்து அதை சுற்றி க்ளூ போட்டுட்டு ஸ்மால் ஸ்கொயர் ஷேப் 3x3 சைஸில் வந்து ஸ்கொயர் வந்து ராயல் ப்ளூவில் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த ரவுண்டை சுற்றி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கலர்ஸ் அண்ட் சைஸ் வந்து ஃபுல்லி கஸ்டமைசபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்காக்கோட ஐக்கு வந்து ஒரு 3mm ஆரஞ்சு கலர் ரவுண்ட் ஸ்டோன் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதோட நெக் பார்ட் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்டோன் செயின் மட்டும் ஆரஞ்சு கலரில் கட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மற்ற இடத்துல எல்லாமே நம்ம க்ளூ போட்டுக்கலாம். அடிக்கடி வந்து B7000 க்ளூவோட அந்த டிப்பை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த மாதிரிலாம் வராது.
இப்போ நான் க்ளூ போடும்போது அந்த ஐக்கு வச்சுருந்த ஸ்டோன் வெளியே வந்தது இல்லையா, அது அதில் ஒட்டி இருக்கிற அந்த க்ளூனால தான் வருது. ஸோ அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இனிமேல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ள ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வச்சு நான் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேலே சைடில் வந்து ஒரு பீகாக் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கும் இதே மாதிரி க்ளூ போட்டுட்டு ஜர்தோசி வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைனாக கொடுத்துட்றேன். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப குட்டி, நம்ம வேறு அவுட்லைன் கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு அவ்வளோ இதாக கொடுக்க முடியாது. அதனால இதுக்கெல்லாமே ஜர்தோசிலே அவுட்லைன் கொடுத்துடலாம். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சைடு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன், அதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு கர்வ் வருது இல்லையா, அங்கேயும் வந்து போட்டு கட் பண்ணிப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ ஷேப் மாதிரி வருது இல்லையா, அதுக்கும் வந்து க்ளூ போட்டு இதே மாதிரி ஜர்தோசிலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ போட்டுட்டு நம்ம என்ன ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி கொண்டு வந்து கட் பண்ணி கொஞ்சம் இந்த கர்வாக வர இடத்துல அந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பாக எட்ஜ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வளைவு மாதிரி வருது. அதுக்கு வந்து நம்ம க்ளூ போட்டுக்கலாம். அதுக்கும் வந்து இதே மாதிரி ஜர்தோசி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க் பண்ணையில் எப்போவுமே கொஞ்சம் ஜர்தோசி வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கர்வ் வர இடத்துல, டர்னிங் வர இடத்துல எல்லாமே நம்மளால் வந்து கரெக்டாக பேஸ்ட் ஆகும். அதனால் சுத்தமாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு க்ரிப்பாக இருக்காது. அடுத்த லைனும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீகாக்கோட ஐக்கு வந்து ஒரு 3 mm ஸ்டோன் வந்து ஆரஞ்சு கலரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த 2 சைடு ஒரு மேங்கோ ஷேப் வருது இல்லையா, அங்கே வந்து ஸ்மால் சைஸ் ஆரஞ்சு கலர் திலகம் ஸ்டோன் எடுத்திருக்கு. அதை வந்து கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி இப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே கொஞ்சம் ஒரு ஐ ஷேப் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே க்ளூ போட்டுட்டு 6K ஐ ஷேப் வந்து ராயல் ப்ளூவில் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 4 பீசஸ் மட்டும் இந்த மாதிரி அதோட தோகை வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து க்ளூ போட்டுட்டு அங்கே வந்து ஒயிட் கலர் திலகம் ஸ்டோன் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வந்துக்கலாம். அப்போ லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீகேக்கு அந்த 2 டர்னிங் மாதிரி வந்துச்சு இல்லையா, ஒரு ரவுண்ட் மாதிரி, அந்த இடத்துலையே 3 mm ஆரஞ்சு கலர் ஸ்டோன் ரவுண்ட் ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த திலகம் போட்டிருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த திலகம் ஸ்டோன் ஒயிட் கலர் திலகம் ஸ்டோன் வந்து ஒன்று வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள பாடிக்கு வந்து க்ளூ போட்டுட்டு நம்ம சுகர் பீடு இருக்கு இல்லையா, சுகர் பீடை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி அதுக்கெல்லாம் சுகர் பீட் பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த சைடு முடிச்சுட்டு காட்டுறேன். இதான் பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் வியூ. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டர் கிளிப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சென்டர் கிளிப்பு பண்ணால் இல்லை யூ பின்னும் பண்ணலாம். உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு எது வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்டர் கிளிப் வந்து அட்டாச் பண்ணுறேன். க்ளூ போட்டுட்டு நல்லா கிளிப்பில் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணி எந்த இடத்துல கரெக்டாக இருக்கோ அங்கே வச்சு பேஸ்ட் பண்ணி 2 சைடும் வந்து கிளிப்பை போட்டுவிட்டு ஒரு 24 hours ட்ரை ஆக விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதோட ஃபுல் வியூ காட்டுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் வியூ. ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த வீடியோ எப்படி இருந்தது சஜஷனையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.